நம்ம வீட்டுக்கு புது கெஸ்ட் பாருங்க யாருன்னு. வாங்க 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 வாங்க. இதோட பெருசா இருக்கு, மாடு மாதிரில இருக்கு. இந்த பால் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்? இப்படி இந்த பக்கம் வாங்க, பயப்படும். அது ஆட்டு கண்டு, அது ஆட்டு பின்னாடி தான் போகுது. ஆஹா, ஆடுனா ரொம்ப பிடிக்கும். ஆடு மாடு இருக்கு சார், அது கூட நின்று. ஓஹோ, இது ஆண் குட்டியா பெண் குட்டியா? இல்ல சார், கொட்டை தான் சார். கொட்டை தான், பரவாயில்ல. அது சாப்பிள் துண்ணுங்க சார். செல்வகுமார், இந்த கழுதைப்பால் எது குடிக்கிறது? அதனால நான் அதை பத்தி நன்மைகள் சொல்லுங்க. ஏங்கல், இழப்பு, இருமல், கப்புவம், அலசருக்கு, வகுத்து எரிச்சல், வகுத்து உப்பலுக்கு, குழந்தைகளுக்கு கொடுத்தா நோயோட எதிர்ப்பு சக்தியாக கொடுக்கறது. மஞ்சள் காமாலை, ஊத காமாலை, வெள்ளை தேம்பல், வெட்டை சூட்டுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியம். நல்லா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா ஊட்டமாக இருக்கும். ஒரு தாய்ப்பாலுக்கு சமம் நீங்கள் இந்த பாலை கொடுத்தீங்கன்னா. ஓகே, பெரியவங்களும் குடிக்கலாம், எல்லாருமே குடிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு ஒட்டி குடிக்கணும்? எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கி குடிக்கலாம். இல்லை 3 நாளைக்கு 4 நாளைக்கு தொடர்ந்து குடிக்கலாம். வரப்போ வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். புரிஞ்சுது புரிஞ்சுது. மெயினாக பிறந்த குழந்தை கொடுக்கறது அவ்வளோ விசேஷம். சின்ன குழந்தை இருந்தால் நம்மளை போல பெரிய ஆள் மட்டும் குடிக்கலாம். கரெக்ட். சாப்பிடாத குழந்தைங்க மட்டும் நல்லா சாப்பிடும், நல்லா பசி கொடுக்கும். சரி பா.